ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபி ஈஸி கிராஃப்ட். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம ஹாய் சொல்லிடலாம். பிரியா, ஜெயப்பிரதா, ஷெர்லின், அமிர்தா ஃப்ரம் கரூர் எல்லாத்துக்குமே பெரிய ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான ஒரு கிராஃப்ட் ஐடியா தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா நம்ம பாட்டில் இருக்குல்ல, பிளாஸ்டிக் பாட்டிலில் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான பென் ஸ்டாண்டு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அதோட ஸ்டிக்கரை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நான் இப்போ இதில் அதிலே லைன் போட்ட மாதிரி இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நான் எந்த ஒரு மார்க்கும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நான் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். குட்டீஸ்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணிக்கோங்க. எதுவும் கையில் கீச்சாத மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நான் சின்னதாட்டு பார்த்திங்கன்னா குட்டியாட்டு ஒரு ஃபோம் ஷீட் தான் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃப்ளவர் நம்ம வரைஞ்சிடலாம். இந்த கிராஃப்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். நம்ம வேறு ஏதாவது கிராஃப்ட் பண்ணிவிட்டு வேஸ்ட்டான ஃபோம் ஷீட்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ் இருந்தால் போதும் நம்ம சூப்பராகிட்டு இது ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 2-3 கலரில் பார்த்திங்கன்னா நான் இதே மாதிரி ஃப்ளவர் நான் கட் பண்ணியிருக்கேன். பெருசும் சின்னது மட்டும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ளவர் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்னதும் பெருசும் மாதிரி க்ரீன் கலரில் நான் பார்த்திங்கன்னா எதுவும் அளவு எதுவும் எடுக்கலை, சும்மா தான் பார்த்திங்கன்னா பெருசு சின்னதுன்னு கட் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு பார்த்திங்கன்னா அந்த பாட்டிலை சுற்றி நம்ம ஒட்டும்போது பார்த்திங்கன்னா அந்த பாட்டிலை சுற்றி நமக்கு கவர் ஆகிருக்கணும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இந்த பெருசாக இருந்ததில்ல, அந்த க்ரீன் கலர் ஃபோம் ஷீட்டில் பார்த்திங்கன்னா நான் கீழே அடி குட்டி குட்டியாட்டு புல் இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே ஒரு இப்போ இதில் மட்டும் தான் பார்த்திங்கன்னா நம்ம பெருசாட்டு கட் பண்ணியிருந்தோம்ல, அதில் மட்டும் தான் நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதை பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அது குட்டியாக வச்சுருக்கோம்ல, நம்ம அதில் எதையுமே நம்ம கட் பண்ண வேண்டாம். நம்ம பெருசாட்டு நம்ம புல் இருக்கிற மாதிரி கட் பண்ணியிருக்கோம்ல, அதை மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம கீழே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மட்டும் ஹாட் க்ளூ போட்டு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் மட்டும் ஹாட் க்ளூ போட்டு நான் அதை ஒட்டி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா பென் ஸ்டாண்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஃப்ளவர் வாஷாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே ஒட்டிட்டோம். எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக இருக்குது, அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத மட்டும் பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம அதை கரெக்டாக நம்ம ஒட்டிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக நம்ம ஒட்டிட்டோம். இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சின்னதாட்டு சும்மா கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையுமே பார்த்திங்கன்னா நம்ம மேலே கொஞ்சம் மட்டும் க்ளூ வச்சுட்டு கொஞ்சம் மட்டும் ஹாட் க்ளூ போட்டு பார்த்திங்கன்னா நம்ம அதையுமே ஒட்டிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலரில் மட்டும் ஒட்டினதே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கும். நம்ம அதை ரீயூஸ் ஐடியாவிட்டு சூப்பராகிட்டு பென் ஸ்டாண்டு நம்ம பண்ணலாம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக ஹாட் க்ளூ போட்டு நம்ம இப்போ ஒட்டி எடுத்துடலாம். இதுலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதையும் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாகிட்டு பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரியே நம்ம டேபிளில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுவே ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு இதுவே ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஃப்ளவருமே நம்ம அங்கே இங்கேயாட்டு வைக்க போகிறோம். இந்த ஃப்ளவர் மட்டும் வச்சாலும் அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ஒரு ஸ்டெப்பாக பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம க்ரீன் கலர் மட்டும் அந்த புல் இருக்கிற மாதிரி மட்டும் வச்சுருக்கோம்ல, அது மட்டுமே உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் அது மட்டுமே வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஃப்ளவர் வைக்கிறதும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்கள் ஃப்ளவர் வைக்கிறது மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நான் இன்னொரு மாடலே நான் பண்ணுறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைன்னா அது வைக்க வேண்டாம். நான் பார்த்திங்கன்னா அதுவுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு தான் பார்த்திங்கன்னா நான் அதுவுமே வச்சு பார்த்தேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் பேக்ரவுண்டில் இந்த மேட்டு எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெளிச்சத்தில் காட்டுறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியும் வச்சுக்கிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா தான் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு ஃபோம் ஷீட்டு தான் நான் அதே க்ரீன் கலரில் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டபுள் சைடில் நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மட்டும் க்ளூ வச்சுட்டு ஒட்டிக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு பென் ஸ்டாண்டு டேபிளில் வச்சுருக்கும் போது இல்லை எடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் வைக்க வேண்டாம். நார்மலாக சும்மாவே வச்சுக்கிடலாம். ஆனால் இதே மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சைடில் அந்த சைடில் பார்த்திங்கன்னா பென்சில், இந்த சைடு பென், அந்த மாதிரி நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நான் இன்னும் 2 ஃப்ளவர் எடுத்து பார்த்திங்கன்னா நான் அந்த மேலே அந்த இடத்துல கொஞ்சம் மட்டும் க்ளூ வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒட்டி வைக்கிறேன். இதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபோம் ஷீட் தான் எடுத்து பார்த்திங்கன்னா அதில் பஞ்சு மிஷின் இருக்கும்ல, அதை வச்சு பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாட்டு நான் அதில் கட் பண்ணி அதையுமே நான் ஒட்டுறேன். அது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா தான் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சு மிஷினில் தான் நான் வந்து குட்டி குட்டியாட்டு நான் வந்து சர்க்கிள் மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாகவே நான் வந்து சுற்றி ஓட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ரீன் கலர் லைன் இருக்குல்ல, அந்த லைனில் ஃபுல்லாகவே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ளூ வச்சுட்டு நான் வந்து ஃபுல்லாகவே நான் வந்து ஒட்டி எடுத்துடுறேன் இதை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பென் ஸ்டாண்ட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்குறதும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இப்போ பாருங்கள் ரொம்பவே சூப்பராக க்யூட்டாக ரெடி ஆயிடுச்சு. பாய்.